ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். கழுவி கொஞ்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாயில் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள்தூள், கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட காலிஃப்ளவர் போட்டு கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிறது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே வெந்துடும் நல்லா அந்த ஹீட்லேயே. ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸை. ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேபேஜ், கேரட், பீன்ஸ் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு கிடைக்கும் போது ஒவ்வொரு வாய்க்கும் நல்லா மிளகோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், லைட்டாக கலர் ரெட்டாக கொஞ்சம் வரும், அதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். வேறு எந்த கலரும் சேர்க்கல. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து அந்த மாவுக்கு தேவையான லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே பாயில் பண்ணும்போது காலிஃப்ளவரை சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கிறோம். ஸோ லைட்டாக அந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இருக்கட்டும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே அந்த சாதம் வந்துருச்சு. நம்ம இந்த காலிஃப்ளவர் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள இதை நம்ம வடிச்சிக்கலாம். சாதத்தை ஃபில்டர் பண்ணியாச்சு. கடாயில் ஆயில் வச்சுட்டு காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். அதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதான் காலிஃப்ளவர் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். எடுத்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், அதுலேருந்து காலிஃப்ளவர் பொரிச்ச ஆயிலே ஊற்றிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். ஆனியன் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதி ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஆயிலே குக் ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேப்சிகம் சேருங்க, ஓவர் குக் ஆக வேண்டாம். இதோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சுருக்கிறேன், ஒயிட் மிக்ஸும் வருது, ரெட் மிக்ஸும் வருது. ரெட் கலர் மிக்ஸ் சேர்த்துருக்குறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 மிக்ஸ் சேர்த்துருக்குறேன். பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷம். எல்லாம் அந்த மசாலா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி ஒரு நிமிஷம் குக் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டு கோபி மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதே எண்ணெயை காலிஃப்ளவர் வச்ச எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பரில் போட்டிருக்கிறேன், நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் கோபி மஞ்சூரியன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா காலிஃப்ளவர், அதுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம், திக்காகும். சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ரெண்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி போட்டோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா திக்காயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஸ் ஆயிரும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் அந்த காலிஃப்ளவர் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் ட்ரை இது. கொத்தமல்லி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.